Dear children, welcome to 8th Standard English, Unit 5, Supplementary Story, When Instinct Works. Students, in this session, we are going to study the supplementary story, When Instinct Works, which is adapted from the book of Black Beauty, written by English novelist Anna Sewell. Students, in the session, ஆங்கில புதின எழுத்தாளர் அன்னா சீவல் அவங்க எழுதின பிளாக் பியூட்டி அப்படின்ற புக்கில் இருந்து வென் இன்ஸ்டிக்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஸ்டோரி நம்ம படிக்க போகிறோம். Anna Sewell was an English writer of children's classic Black Beauty. Although it has to come to be treated as a children's book, it was originally meant for those who took care of horses. She talks about kindness, sympathy, and understanding in the treatment of horses. ஆங்கில எழுத்தாளர் அன்னா சீவல் எழுதின இந்த பிளாக் பியூட்டின்ற புத்தகம் குழந்தைகளுக்கான கதை புத்தகங்களுக்கு உள்ள அடங்கினாலும் இது முழுமையாக எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குதிரைகளை பாதுகாக்கிறத பற்றி தான் முக்கியமாக சொல்லுது. இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குதிரைகளை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களையும் அதுங்கள்ட்ட காட்டக்கூடிய கனிவு இரக்கம் பற்றியும் அதிகமாக சொல்லி இருக்கிறாங்க. In this story, the Black Beauty, that is horse, tells about his one-day travel. அதாவது இதில் பிளாக் பியூட்டி அப்படின்னு எதை சொல்கிறோம், ஒரு குதிரையை தான் சொல்கிறோம். அந்த குதிரை தன்னுடைய ஒரு நாளைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இந்த கதையில் தானே சொல்கிறதா அமைக்கப்பட்டிருக்கு. Let's move on to the story, children. When instinct works. Instinct means an innate, typically fixed pattern of behavior in animals in response to certain stimuli. அதாவது விலங்குகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தூண்டுதல்னால உள்ளார்ந்த முறையில், அதாவது உள்ளுணர்வு மூலமாக அதுங்களுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்கிறோம், இன்ஸ்டிக்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது உள்ளுணர்வு. One morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. ஒரு இலையுதிர் காலத்தினுடைய காலை பொழுது என்னுடைய தலைவர் நீண்ட பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஜான் என்ன ஒரு புது வண்டியில் பூட்டினார். அது ஜான்ன்றது என்ன கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். எனக்கு அந்த வண்டியினுடைய சக்கரங்கள் பெரிதாகவும் லைட்டாகவும் இருந்ததுனால ரோடில் இழுத்துட்டு போக ரொம்ப பிடிக்கும். It was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. Master, John and I went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. The river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. There were good steady rails on both sides, so people were not afraid. அன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது அப்படின்னா, காய்ந்த இலைகள்லாம் ரோடு முழுவதும் பரவியும் ரொம்ப காற்றோடையும் மழை பெய்யக்கூடியதாகவும் இருந்தது. என்னுடைய தலைவர் என்னை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஜானை நான் 3 பேரும் மரப்பாலத்தினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய டோல்கேட் போகிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரைகள் ரொம்ப உயரமாக இருந்தது. ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணி வந்தாலுமே அது அந்த பிரிட்ஜினுடைய ஃபூட்டை தொடுற அளவுக்கு தான் இருந்தது. பக்கங்களுடைய உள்ள ரெயில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மக்கள் பயப்படாமல் இருந்தாங்க. The man at the toll gate said that the river was rising fast. He feared it would be a bad night. Many of the fields were already under water. In one low part of the road, the water was halfway up to my knees. But the cart was so good and master drove gently, so it did not matter. அந்த டோல்கேட்ல இருந்த ஒரு மனிதர் சொல்றாரு, அந்த ஆறு ரொம்ப வேகமா பெருகிக்கிட்டே வருது. இந்த இரவு ரொம்ப மோசமானதா இருக்கக்கூடுமோ அப்படின்னு அவர் ரொம்ப பயந்தாரு. ஏற்கனவே நிறைய வயல்வெளிகள்லாம் ஆற்று தண்ணியில மூழ்கிருச்சு. ஒரு தாழ்வான பகுதியில் இருந்த தண்ணி என்னுடைய
முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் என்னுடைய காற்று நல்ல கண்டிஷனில் இருந்தது. என்னுடைய மாஸ்டர் நல்லபடியாக என்னை ஓட்டிகிட்டு இருந்தார். அதனால எனக்கு இது ஒரு விஷயமா தெரியல. When we got into the town, I had a good wait. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. By then, the wind was much stronger, and I heard Master say to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs, and the wind made a terrible rushing sound. என்னுடைய தலைவருடைய வியாபாரம் ரொம்ப நேரம் ஆனதுனால எங்களால் மதியம் சீக்கிரமாக கிளம்ப முடியல. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. காற்று இன்னும் அதிகமாக வீசிக்கிட்டே இருந்தது. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களுடைய கிளைகளும் இலைகளும் வேகமான சத்தங்களோட அசைஞ்சு ஆடிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி வெளியில் வந்ததில்லை அப்படின்னு என்னுடைய தலைவர் ஜான் கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். I wish we were out of this wood, said my master. Yes, sir, replied John. I hope no branches fall down on us. The words were hardly out of his mouth when there was a groan and a splitting sound. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. சீக்கிரமாக இந்த காட்டை விட்டு வெளியில் போயிடணுன்னு ஆசையாக இருக்குன்னு என்னுடைய தலைவர் ஜான் கிட்ட சொன்னார். அதற்கு ஜான் ஆமாம் சார் அப்படின்னு அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. நான் நம்புகிறேன் நமக்கு முன்னாடி இன்னும் எந்த கிளைகளும் ஒடிஞ்சு விழலை அப்படின்னு நான் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும்போது பெரிய சத்தத்தோட ஓக் ட்ரீ வேரோட பெயர்ந்து எங்கள் முன்னாடி ரோட்ல விழுந்துடுச்சு. I will never say I was not frightened off, for I stopped, still trembling. Of course, I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. இந்த மரம் என் கண்ணுக்கு முன்னாடி விழுந்ததை பார்த்தோனையும் நான் பயப்படவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நான் அந்த இடத்துல இருந்து திரும்பி போகவோ ஓடி போகவோ செய்யலை. ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்படலை. அந்த நடந்த அதே மூமெண்ட்டு என்ன பார்த்துக்கக்கூடிய ஜான் என்னுடைய தலைக்கு பக்கத்தில் இறங்கி வந்து நின்று என்னுடைய பிரைடில் பிடிச்சி என்னுடைய உடம்பை ஆஸ்வாசப்படுத்தினார். Bridle means a set of leather straps tied around the neck of a horse to control it. குதிரையை கட்டுப்படுத்துறதுக்காக அதனுடைய கழுத்தை சுற்றி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், பிரைடல் அப்படின்னு சொல்கிறோம். It was close. What shall we do now? asked my master. இப்போ என்னுடைய தலைவர் எல்லாம் முடிஞ்சது, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. வெல் சார், we can't drive over this big tree and we can't get round it. We must go back to 4 crossways. Then it will be about 6 miles before we get to the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. இப்போ என்னுடைய தலைவர் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாருன்னா, நல்லது சார், இந்த பெரிய மரத்தை தாண்டி நம்மளால் போக முடியாது, இதை சுற்றியும் போக முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம அந்த 4 ரோடு வழியிலேயே திருப்பி போவோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா 6 மைல் தூரம் போகிறப்பல இருக்கும். அது நம்மளுடைய பயணத்தை கொஞ்சம் தாமதமாக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுடைய குதிரை பிளாக் பியூட்டி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். This happened sometimes when the river was flooding, so master did not stop. We were going along at a good speed, but the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not to go forward. I made a dead stop. இந்த ஆற்றில் வெள்ளம் பெருகி வந்துக்கிட்டே இருந்தாலும் மாஸ்டர் என்னை நிறுத்தலை. நாங்கள் நல்ல ஸ்பீடில் போய்கிட்டே தான்
இருந்தோம். எப்போ என்னுடைய பாதம் இந்த பிரிட்ஜோட முதல் பாதத்தை தொட்டுச்சோ எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், முன்னோக்கி போகாமல் அப்படியே நின்றுட்டேன். டெட் ஸ்டாப் மீன்ஸ் கம்ப்ளீட் அண்ட் சடன் ஸ்டாப். அப்படியே முழுமையா திடீர்னு நின்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. Go on beauty, said my master and gave me a touch of the whip, but I dared not to move. He gave me a sharp snap of the whip. I jumped, but I dared not to go forward. என்னுடைய தலைவர் என்னைய முன்னோக்கி போக சொன்னாரு. என்னுடைய பின்னாடி அவரு தட்டி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னை விப்பால அடிச்சாரு. பட் நான் ஜம்ப் பண்ணி பண்ணேன். ஆனால் நான் முன்னோக்கி போகவே இல்லை. There is something wrong, sir, said John. He got down from the cart and came to my head. He took hold of my bridle and tried to lead me forward. Come on, beauty. What's the matter? Just then, the other man at the toll gate on the other side ran out, flashing a torch like a madman. ஜான் என்ன சொல்றாரு, ஏதோ தவறா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு என்னுடைய தலைக்கு அருகில வந்து நின்று என்னுடைய பிரைடில பிடிச்சு என்ன தடவி கொடுத்து முன்னாடி போ அப்படின்னு என்னைய முன்னோக்கி போக சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டோல்கேட்டினுடைய இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு மனிதர் டார்ச் லைட்டை எனக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஹோய் 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 ஸ்டாப், he cried. What's the matter? Shouted my master. The bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. Thank God, said my master. அந்த டார்ச் லைட் அடித்த மனிதனை பார்த்து என்னுடைய தலைவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்ஜோட மிடில் பார்ட்டு உடஞ்சி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் ஆற்றுக்குள்ளே மூழ்கி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே என்னுடைய மாஸ்டர் கடவுளுக்கு நன்றி சொன்னார். You really are a beauty, said John as he took hold of my bridle and gently turned me round. Of course, I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. இப்போ ஜான் என்ன சொல்றாரு, குதிரையை பார்த்து, நீ உண்மையிலேயே ரொம்ப அழகுதான் அப்படின்னு என்னுடைய அந்த பிரைடில் பிடிச்சிட்டு என்னை திருப்பிக்கிட்டே சொல்கிறாரு. ஆமாம், அப்படிதான், என்னையால் இந்த விஷயத்த சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு சொன்னுச்சு. அதாவது இந்த பிரிட்ஜு பாலம் நமக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்றத எனக்கு உணர்த்துச்சு. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft wet road. காற்று கொஞ்சம் அமைதியடைய ஆரம்பிச்சிச்சு. நல்ல இருட்டி சில்லாயிடுச்சு. ஈரமான ரோட்ல நானும் நடக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சக்கரங்களும் மெதுவான சத்தத்தோட பயணிக்க ஆரம்பிச்சது. Then Master told John that God had given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. என்னுடைய தலைவர் ஜான்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கடவுள் மனிதர்களுக்கு அவங்களுக்கு தேவையானவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூளையை கொடுத்திருக்கிறாரு. அதே போல விலங்குகளுக்கும் பொருட்களை சாராம தங்களுக்கு விபரீதங்கள் நடக்கும்போது அதுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்பெஷலான உள்ளுணர்வை கடவுள் விலங்குகளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் பல நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துது அப்படின்னு சொல்றார். John had many stories to tell of dogs and horses and the wonderful ways they had saved the lives of people. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do.
ஜான்க்கு எப்படி குதிரைகளும் நாய்களும் அதிசயமான வகைகளில் மனிதர்களுடைய வாழ்க்கையை இந்த விபரீதமான நேரங்களில் காப்பாற்றிருக்கு அப்படின்ற பற்றின நிறைய கதைகள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் இந்த விலங்குகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதில்ல, அவங்கள்ட்ட நண்பர்கள் போல அவங்க பழகி பார்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். At last, we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. "Are you safe, my dear? Oh, I have been so worried about you. Did you have an accident?" "No, my dear, but if Black Beauty had not been wiser than we were, all three of us would have been drowned at the wooden bridge." நாங்கள் 3 பேரும் வீட்டுக்கு போனோம். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது விளக்குகள் எல்லாம் எரிந்துகிட்டு இருந்தது. அப்போ கதவு அருகில் அந்த வீட்டினுடைய தலைவி மாஸ்டர்ட்ட, எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா? நான் உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், எதுவும் ஆக்சிடெண்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தலைவர், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, பிளாக் பியூட்டி எங்களை விட அறிவானதாக இருந்ததுனால எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அப்படி மட்டும் இல்லாமல் இருந்திருந்து அப்படின்னா நாங்கள் 3 பேரும் மரப்பாலத்தினுடைய வெள்ளத்தில் அடிச்சுட்டு மூழ்கி இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னார். They went into the house and I had no more. John took me to the stable. Oh, what a good supper he gave me that night, and then a really thick bed of straw. I was grateful for everything, for I was tired. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கல. ஜான் என்னுடைய குதிரை லாயத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அன்று இரவு நல்ல உணவு கிடைச்சிது, நல்ல பெட் கிடைச்சிது. ரொம்ப களைப்பாக இருந்தாலும் நடந்த எல்லாவற்றிற்குமா நான் ரொம்ப நன்றியோடு இருந்தேன் அப்படின்னு இந்த குதிரை தன்னுடைய ஒரு நாளைய பயணத்தை இந்த ஸ்டோரியில் சொல்லுது. இந்த ஸ்டோரி ஒரு குதிரை தன்னுடைய ஒரு நாளில் மழை நேரத்தில் எப்படி ஒரு மரப்பாலத்தை கடக்கும்போது அதுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது, அது எப்படி அதனுடைய உள்ளுணர்வால் தூண்டப்பட்டு அந்த மரப்பாலத்தில் நடக்காமல் தன்னுடைய தலைவரையும் தன்னுடைய கேர்டேக்கர் ஜானையும் எப்படி சேவ் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். From this story, God had given special knowledge for animals. That special knowledge saves the lives of people sometimes. So we should be kind and take good care of animals. Okay, children? My dear children, I hope you all understood the theme of the story. We will meet in next class with a new lesson. Till then, thank you, children.